இந்த வீடியோவில் இந்த பென் ஸ்டாண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி செய்யலாங்க அதை பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நம்ம இந்த 2 இன்ச் பைப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 இன்ச் பைப்பை வேணுங்க சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பைப்பில் 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு நான் கட் பண்ணி எடுத்துருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட சர்க்கிள் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி MDF ஷீட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் நம்ம இதோட பாட்டமுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட இன்னொரு PVC பைப்பில் நம்ம இந்த மாதிரி ஸ்பீக்கருக்கு தனியாக செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கும் இந்த மாதிரி MDF ஷீட் நம்ம பேக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாட்டமுக்கு. இந்த 2 பீஸுமே நம்ம லாஸ்ட்டில் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண 2 PVC பைப்பையுமே நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வர அந்த பென் ஸ்டாண்டுக்கு வர கார்ட்போர்ட் பீஸ் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டயக்ராமில் காட்டுற மாதிரி ஒயரிங் நம்ம கரெக்டாக சால்டரிங் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த செப்பரேட்டாக இருக்க பர்பிள் லைன் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுப்போம். அதுக்காக நம்ம செப்பரேட்டாக அந்த லைன் நம்ம லூப் பண்ணி வச்சுருக்கோம். இதோட ஒயரிங் டயக்ராம் நம்ம இப்போ கிளியர் பண்ணிட்டு இப்போ இதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த PVC பைப்பில் நம்ம டயக்ராமில் பார்த்த மாதிரி ஒயரிங் கனெக்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த செப்பரேட்டாக வர லைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் பின்னுக்காக நம்ம லூப் பண்ணியிருக்கோம். இந்த சார்ஜிங் மாடல் நம்ம இந்த ஒயர்ஸை கொடுத்து லூப் பண்ணிடலாம். இப்போ லூப் பண்ணிட்டு இது சார்ஜ் எதாவது நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக சார்ஜிங் இண்டிகேட் ஆகுது. இப்போ இது கரெக்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ கரெக்டாக எல்லா ஒயரிங்கும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ இதோட பாட்டம் பீஸை நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதோட ஆடியோ செக்கிங் நம்ம பார்த்துடலாம். அந்த